Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 766 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பெக்கோம்ஸ் சஞ்சியோட ஃபேமிலியை பத்தி சொன்னால அதை கேட்டுட்டு எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. எது சஞ்சி ஒரு அசாசின் ஃபேமிலியை சேர்ந்தவனான்னு. அவன் சமைச்சதை பார்த்தா செஃப் தாமோ ஃபேமிலியை சேர்ந்தவன் நினைச்சாங்க. கடைசியில அவன் ஜான்விக் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருந்திருக்கானே. லூஃபி எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னுவான். இப்போதைக்கு அவனுக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அவன் திரும்பி வருவானா மாட்டானா, நம்பலாமா நம்ப கூடாதா, அவன் வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், பட் அதுக்காக எல்லாம் பிக்மம் ஃபேமிலியில எல்லாம் போய் சபார்டினேட்டா சேர முடியாது. வேணா ஒரு டீல் போடுவான். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவங்க எல்லாம் சேர்ந்து லூஃபிக்கு கீழே சபார்டினேட்டா வந்து சேர்ந்துங்க. யாரு பிக்மம் வந்து நம்ம லூஃபிக்கு கீழே வேலை பார்க்கணும். இப்படி ஒரு விஷயத்த கேட்டக்கே பெக்கோம்ஸ் பதறி போய் தலைய பின்னாடி அடிச்சு வழி தாங்க முடியாம துள்ளி குதிச்சு அப்புறம் தெரிச்சடிச்சு கீழே போய் விழுவான். இதுல வேற இந்த மேட்டரை உடனே போய் பிக்மம் கிட்ட சொல்லு, போ போ சீக்கிரம் போ அப்படின்னு கேஷுவலா அனுப்பி விடுவான். பெக்கோம்ஸுக்கு கடுப்பாயிரும். கொய்யால என்ன பேசுறோன்னு பார்த்து பேசு, தேவையில்லாம பேசிட்டு இருந்தா உன்னை காலி பண்ணிடுவேன். ஏதோ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேங்கிறதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்க. பிக் மம் 4 எம்பரர்ஸ்ல ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி உன் கூட வந்து சேருவாங்க? டென்ஷன் 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 முக்குவான். அடிபட்ட வழி தாங்க முடியாம அங்கேயே பொத்துன்னு விழுந்துருவான். இவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு லூஃபியும் கேரட்டும் சீரியஸா பேசாம சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா, சஞ்சியால கண்டிப்பா அந்த மேரேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்ப எப்படி அவன் போக மாட்டேன்னு சொன்னவன் போனானோ அந்த மாதிரி அங்க போய் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் பண்ணித்தான் ஆகணும். பிக் மமோட டீ பார்ட்டில இருந்து ஒரு இன்விடேஷன் வந்துட்டாலே அதுக்கப்புறம் யாராலையும் அதை மறுத்து பேச முடியாது. இன்கேஸ் அந்த இன்விடேஷன் வந்துமே வரமாட்டேன் முடியாது கிடையாதுன்னு எவனாச்சும் சொன்னான்னா அவ அவங்களுக்காண்டி ஒரு பிரசன்ட் ஒன்னு கொடுப்பா. எல்லாம் அவளை அவமானப்படுத்தினதுக்காக. பிரசன்ட்னா ஏதாச்சும் கிஃப்ட். அப்படின்னா கிஃப்ட் வாங்கணும்னா எவனுமே வரக்கூடாது. ஆனா இந்த கிஃப்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கிஃப்ட் இல்ல. யாருக்கு இன்விடேஷன் போயிருக்கோ அவனுக்கு க்ளோஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட தலைய மட்டும் தனியா கழட்டி அழகா கிஃப்டா கொடுத்துட்டு போயிருவா. எல்லாரும் ஆடி போயிருவாங்க. எது தலையான்னு. மேபி அது ஸ்டார் ஹேட் பைரட்ஸ்ல யாராச்சும் தலையா இருக்கலாம், இல்ல அவன் பரட்டின்னு ஒரு ஈஸ்ட் ப்ளூல இருந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்தானே அங்க இருக்கிறவங்க யாராச்சும் தலையா இருக்கலாம். அதுவும் இல்லையா கமபக்கா கிங்டம்ல இருக்கிற யாராச்சும் தலையா கூட இருக்கலாம். அங்க கைய வச்சா இவாங்கோ சும்மா இருப்பான், இவாங்கோ மேல கைய வச்சுட்டா நம்ம டிராகன் சும்மா இருப்பாரு. சரி, ஆனா அவன் கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட் கமபக்கா கிங்டம்னு சஞ்சி போன இடத்தெல்லாம் கரெக்டா சொல்றான்ல. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா அதுதான்டா பிக்மமோட பவர். நீ அவளை தொட்டதே ரொம்ப பெரிய தவறு. அவ பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. அவன் நினைச்சான்னா ஒரு மனுஷனை பத்தி A to Z எல்லாமே அக்கு வேற அணி வேற தெரிஞ்சுக்க முடியும்னு பயங்கர பில்டப்போட சொல்லுவான். இதே மாதிரிதான் சஞ்சய் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த காதல சொன்ன உடனே நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி இவங்களை காப்பாத்திட்டு அவன் அங்கேயே இருந்துகிட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஏதோ பவர்ஃபுல்லான விஷயத்த சொல்லிதான் அவனை மிரட்டி இருக்காங்க. 24 எம்பரர்ஸ்க்கு எதிராக என்ன பண்ணாலும் சரி அது வேலைக்கே ஆகாது. கண்டிப்பா இதுல அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ண உடனே இங்க நமியெல்லாம் பயந்துருவா. அதனாலதான் சஞ்சய்க்கு போறதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னாலும் சரி இவங்க அவளோட சபார்டினேட்டா மாற மாட்டாங்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் ஆக மாட்டாங்க. பட் இது என்ன பண்ணாலும் ஆக மாட்டாங்க. ஏன்னா இந்த கல்யாணமே ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ். எப்பவுமே பிக் மம்முக்கு கீழே ஒரு சபார்டினேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட ஒரு கனெக்ஷன் அவன் ஃபார்ம் பண்ணுவான். இந்த மேரேஜ் எதுக்காக அவன் பண்றான்னா வின்ஸ்மோக் ஃபேமிலிக்கும் ஷார்லட் ஃபேமிலிக்கும் ஒரு கனெக்ஷனை ஃபார்ம் பண்றதுக்கு. அப்படின்னா இதுல மேஜர் ரோல் பிளே பண்றது யாரு? வின்ஸ்மோக் ஃபேமிலி தான், நம்ம லூஃபியோட குரூ இல்ல. அதனால இவங்கள அவ கண்டுக்க மாட்டான். இதுல இன்னொரு ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? சஞ்சய்க்கு எப்ப கல்யாணம் முடியுதோ அடுத்த செகண்ட் இந்த குரூல அவன் ஒரு மெம்பரே கிடையாது. உடனே லூஃபி கட்டுப்போய் சட்டையை பிடிச்சு தூக்கி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ? சஞ்சய் என்னோட ஃப்ரெண்டுடா, அவனெல்லாம் நான் அப்படி விடவே மாட்டேன்பா. இவன் இப்படி என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அவன் வின்ஸ்மோக் ஃபேமிலியோட சன்னாச்சு. அதனால என்கிட்ட எல்லாம் கோவப்பட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்லப்பா. உடனே லூஃபி பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கண்டிப்பா சஞ்சய் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டான், எனக்கு நல்லா தெரியும்னு லூஃபி அடிச்சு சொல்லுவான். ஆனா அப்படி அவன் ஒத்துக்கலைன்னா அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிறது டவுட் தான். அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உடனே சட்டையோட பிடிச்சு இப்ப நீ என்னடா பண்ண போறேன்னு கேட்டா நான் சரியானதும் நேரா மறுபடியும் என் குரூ கூடவே போய் சேர்ந்துக்குவேன்பா. அந்த கிறுக்கு பைய கப்பன் இருக்கானே அவன் இவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நான் அங்க போய் அவனை செருப்பாலேயே 4 அடி அடிக்க போறேன்பா. அப்படி போறீன்னா என்னையும் கூட்டு போடாம்பா. மத்தவங்க எல்லாம் பதறுவாங்க, லூஃபி நீ மட்டும் தனியா போகாதன்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாம் இப்ப ஒன்னா போனாங்கன்னா அது ஒரு பெரிய வாரா கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி சண்டை போட்டு அவனை காப்பாத்துறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நைஸா பதுங்கி பதுங்கி போய் தான் அவனை காப்பாத்தி ஆகணும். இப்ப இவன் கூட போனா வேணா அந்த டீ பார்ட்டியில நம்மளால யாருக்கும் தெரியாம நைஸா உள்ள போயிடலாம். அப்பந்தானே அந்த வெட்டிங்க கலச்சு விட முடியும். உடனே அந்த பெக்கோம்ஸ் பயங்கரமா ஷாக் ஆவான். எது நான் உங்களை உள்ள கூட்டு போகணுமா? கொய்யால என்னால முடியாதும்பா. இங்க மேட்ரு எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குது. அங்க
கேரட் வாவ் செம ஃபன்னா இருக்குதுன்னு சிரிச்சு கண்ட மேனிக்கு திட்டுவாங்கவா. அண்ட் அந்த பெக்கோம்ஸ் ஓகேவே சொல்லல. அதுக்குள்ள லூஃபி டீல் ஓகே, நான் சாப்பரை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்றேன், எல்லாத்துக்கும் தயாராரு கிளம்பலான்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு ஓடுவான். டேய் நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணாரா மூலகட்ட போயலன்னு அவன் இங்க முக்கிட்டு இருப்பான். இங்க ஜோரோ கிட்ட கண்ணா நீ எல்லாத்தையும் கேட்டி இல்ல, உனக்கு சஞ்சீவ் போனது கவலை தானேன்னு சொல்லி கேட்டா, என்ன மேன் முட்டாள் மாறி பேசிட்டு இருக்க, பேசாம அவனை பத்தி மறந்துரு, அவன் தேவையே இல்ல, நானே அவனை மிதிச்சு வெளியே தான் துரத்தணும் இருந்தேன்னு கேஷுவலா இருப்பான். ஆக்சுவலா ஜோரோக்கும் உள்ளுக்குள்ள கவலை இருக்குது, ஆனா வெளியே காட்ட மாட்டேங்கிறான். காம்ஸ்டானா அவன் வந்தான்னா அசிங்கமா போயிருமில்ல, அதனால அந்த டைம் சாப்பர் மத்தவங்க எல்லாருமே பெக்கோம்ஸ் எப்படி இருக்கான் என்னன்னு சொல்லி கேட்டுட்டே வருவாங்களா. லூஃபி அந்த லூசு பைய தலையில இடிச்சு அவன் தலைவலிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். சட்டு புட்டுன்னு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க, நிறைய வேலை இருக்குதுன்னு உடனே ஐயோ அப்படின்னா அந்த பைத்தியக்கார பையலுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சா, உடனே இதை கியூர் பண்ணுமேன்னு சாப்பரை அடிச்சு புரண்டு ஓடுவான். மொத்தத்துல அவன் மூவ் பண்ணிட்டு இருக்கானாலே நல்லா தானே இருக்கான்னு அர்த்தம். அந்த டைமுங்கும் போது திடீர்னு ஒரு நாய் பாஞ்சு வந்து நம்ம புரூக்கோட காலை கவி வாவ் காரச்சு நல்லா இருக்கீங்களா, உங்க காலு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கவ ஆரம்பிக்குமா. அப்படி அவன் ஒருத்தன் கவனவன பின்னாடி இருந்து ஒரு நாய் நரி படையே பாஞ்சு வந்து மொத்தமா அவனை லபக்குன்னு லாக் பண்ணிடுவாங்க. ஐயோ இப்ப மத்தவங்களை விட நான் தான் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கும் போலயே, எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் போலயேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். எல்லாம் கவு கவுன்னு கவி படாத பாடுபடுத்துவாங்க. அந்த டைம் அந்த மாஸ்டர் வைப்பர் லூசு லூஃபி மத்தவங்களை பார்க்கணும்னு சொல்லி அடிச்சு புரண்டு படுக்கையில இருந்து எந்திரிச்சு வந்துருவாரு. உடனே சாப்பர் பச்சை பச்சா திட்டுவான், ஐயோ உன்னை நான் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், என்ன வெங்காயத்துக்கியா கிளம்பி வந்தேன்னு. அவரு தான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, நான் நல்லா தான் இருக்கேன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவாரா. லூஃபி கேட் வைப்பர் இந்த அளவுக்கு பெருசா இருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவரு தான் மான்ஸ்டர் கேட்டான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அடிச்சு புரண்டு ஓடி வந்து அம்மாள் மேல கண்ணத்தை வைக்கிறேன்னு அப்படியே ஒரு ஜம்ப் ஜோரோ லூஃபி எல்லாம் அடிச்சு புரண்டு அந்த பக்கம் போய் விழுவானுங்க. ஆல்ரெடி இந்த ஆளு சீரியஸா இருக்கான், இதுல நம்மளுக்கு மேல விழுந்து அவங்களையும் சீரியஸா மாத்திட்டான். சோ இப்படி அடிச்சு புரண்டு வந்து விழுந்த உடனே மறுபடியும் காயம் டேமேஜ் ஆகி சாப்பர் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி ஒரு நிலைமை. ஜோரோக்கு மண்டையெல்லாம் வீங்கி போச்சு. இப்படியே அங்க ஒரே ஃபன்னா இருக்கும், லூஃபி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். சரி இதுக்கப்புறம் லூஃபி நம்ம சஞ்சயை எப்படி போய் காப்பாத்த போறான் என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!